முக்கியமான விஷயம். வெள்ளக்காரன் குருகுலத்தை அழித்தான். உண்மை. எப்படி அழித்தான்? வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா, அதுக்கு முன்னாடி டச் ஈஸ்ட் விஓசி இங்க வந்து அவங்க கொஞ்சம் இங்க நம்ம கிட்ட அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது விஓசி வந்ததுக்கு 100 வருஷம் கழிச்சு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல போய் கேக்குறாங்க, நான் இந்தியாவில போய் பிசினஸ் பண்ணோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னப்போ அவங்க சொல்றாங்க, நீ இந்தியாவுக்கு போய் பிசினஸ் பண்ண இந்தியன்ஸ்க்கு என்ன கிடைக்குது, நீ அவங்களுக்கு போய் பிசினஸ் பண்ற, இந்தியன்ஸ்க்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், அவங்கள வந்து கல்வியில முன்னேற்றத்துக்கு வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுது. அப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருஷம் 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? அந்த பணத்தை வாங்குபவர்கள் யார்? இந்திய மக்களோட கல்விக்காக பிரிட்டிஷ் பாராளுமன்றம் நியமித்து வாங்கி கொடுத்த காசு. இங்க அதை முழுக்க முழுக்க அபேஸ் பண்ணது யாருன்னா, அரபிக் பாடம் சொல்லி தந்த மதராசாக்களும் சமஸ்கிருத பாடம் சொல்லி தந்த வேத பாடசாலைகளும். இந்த 2 நபர்கள் தான் அந்த காசு மொத்தத்தையும் அபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப காசு மட்டும் கொடுத்து நிற்பாது, எங்க பாப்போது ஸ்கூலே காணும் இந்த ஊர்லன்னு சொல்லிட்டு லார்டு மெக்கலே அனுப்புறாங்க. அவங்க லார்டு மெக்கலே அந்த ஊர் ராஜாவோட சொந்தக்காரர். அவர் ஆப்பிரிக்கால பேமாஸ்டர், ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் ஃபுல்லா பிரிட்டிஷ் பேருக்கு அவர் தான்